முயல் கறி சத்தான குறைந்த கொழுப்பு கொண்ட இறைச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் சில பயன்கள்: அதிக புரதசத்து, தசைகள் வளரவும் உடல் திசுக்கள் பழுது பார்க்கவும் உதவுகிறது. குறைந்த கொழுப்பு, ஆட்டிறைச்சி அல்லது மாட்டிறைச்சியுடன் ஒப்பிடும்போது கொழுப்பு குறைவாக இருப்பதால் அளவோடு சாப்பிட்டால் உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு உதவலாம். வைட்டமின் B12 நிறைந்தது, நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகவும் உதவுகிறது. இரும்பு சத்து, இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. பாஸ்பரஸ் மற்றும் செலீனியம், எலும்புகள் வலுப்பெறவும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் உதவுகின்றன. எளிதில் ஜீரணமாகும் புரதம், பலருக்கு மற்ற சில சிவப்பு இறைச்சிகளை விட செரிமானத்திற்கு எளிதாக இருக்கலாம். கவனிக்க வேண்டியது: நன்றாக வேக வைத்த பிறகே சாப்பிட வேண்டும். அதிக எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து சமைப்பதை தவிர்ப்பது நல்லது. எந்த இறைச்சியையும் போல இதையும் அளவோடு சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. சரியான முறையில் சமைத்து காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிட்டால் முயல் கறி ஒரு சத்தான உணவாக இருக்கலாம். முயல் கறியை மென்மையாகவும் சுவையாகவும் சமைக்க ஒரு எளிய முறை. தேவையான பொருட்கள்: முயல் கறி 500 கிராம், வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். செய்முறை: முயல் கறியை நன்றாக கழுவி மஞ்சள் தூள் மற்றும் சிறிது உப்பு சேர்த்து 20-30 நிமிடங்கள் ஊறவிடவும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்து நன்றாக குழையும் வரை வதக்கவும். மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்து கிளறவும். முயல் கறியை சேர்த்து 5-10 நிமிடங்கள் நன்றாக வதக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 4-5 விசில் வரும் வரை வேகவிடவும். கறி வயதை பொறுத்து நேரம் மாறலாம். குக்கரை திறந்த பின் தேவையெனில் சிறிது நேரம் சுண்ட வைத்து கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தூவி இறக்கவும். இந்த முயல் கறி குழம்பு சாதம், இடியாப்பம், தோசை, சப்பாத்தி ஆகியவற்றுடன் சுவையாக இருக்கும்.